என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒருமுறை என் குழந்தை நீ செவிகொடுத்து கேட்பாயா? என் தங்கமே, மேற்கு திசையை நோக்கி உன்னுடைய புகைப்படத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். என் பிள்ளையே, யார் இதை கொண்டு சென்றது? அவர்கள் இந்த புகைப்படத்தை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இதனால் இவர்களுக்கு என்ன லாபம் என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு உனக்கு துணையிருந்து செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் உன்னோடு உனக்கு துணையாக இருப்பவன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு கஷ்டம் என்றால் அதை உடனடியாக ஓடி வந்து உனக்கு சொல்பவன். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தவன். இந்த வாழ்க்கையில் யாரும் உன்னை அவமானப்படுத்தி இருந்தாலோ அல்லது வேதனைப்படுத்தி இருந்தாலோ அதை எல்லாமும் உடனுக்குடன் உனக்கு தெளிவுபடுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்தாமல் மீட்டெடுக்க நினைப்பவன் உன் அப்பன். வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாமல் யாரும் இருந்துவிட முடியாது. இந்த வாழ்க்கையில் சோதனைகளே இல்லாமல் யாரும் இருந்துவிட முடியாது. ஆனால் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இது போன்ற ஒரு விஷயத்தை சொல்ல முன்வந்து விட்டால் இதனை தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்தது போக உன்னுடைய புகைப்படத்தை கொண்டு ஒரு காரியம் அங்கே நடக்கிறது என்றால் அதனை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள். இவர்கள் செய்வது சரி கிடையாது. இவர்களிடம் உன் புகைப்படம் சென்றதில் நியாயம் கிடையாது. இதற்கு முழுக்க முழுக்க நீ காரணம் என்பதனால்தான் கருப்பன் இதனை உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விடாமல் கட்டாயமாக நீ நினைத்தால் தடுத்திருக்க முடியும். ஆனால் என்ன செய்வது? என் பிள்ளைதான் எல்லோருடைய வார்த்தைகளையும் வெள்ளந்தி போல நம்புகிறாயே. எல்லோரும் பேசுகின்ற விஷயங்களை நீ என்னவென்று உணராமலேயே நமக்கு இவர்கள் நல்லதுதான் செய்வார்கள் என்று நீ நம்பி விடுகிறாய் அல்லவா? ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ என்னவென்று முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. யாரும் எதையும் யோசிக்கும் இந்த பொழுதுகளில் எல்லாமும் இந்த கருப்பன் நான் உனக்காக வருவதும் இனி என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே என்ன செய்கிறார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொதுவாகவே இன்றைய தினம் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை என்னவாகவும் ஏதுவாகவும் மீட்டெடுக்கும் பொழுது இவை அத்தனையிலும் என் பிள்ளை ஒவ்வொரு நிலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ செதுக்கிக் கொண்டிருக்க வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னிறுத்த வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும். நாம் யாரோடு பழகுகிறோம், எப்படி பழகுகிறோம், இவர்களினுடைய நோக்கம் என்ன? அதுபோல ஒரு பிரச்சனை வந்தால் நம்முடைய இரகசியங்களை எல்லாமும் இவர்கள் காத்து நிற்பார்களா? இவர்களிடம் நாம் பேசிய விஷயங்களை எல்லாமும் வெளியில் சொல்லாமல் இருப்பார்களா என்பதனை எல்லாமும் முதலில் நீ உணர வேண்டும். கருப்பன் சொல்வது புரிகிறதா? உண்மையான நட்பு என்றால் என்ன தெரியுமா? நம்மோடு நல்லபடியாக பேசி கொண்டிருக்கும் பொழுது மட்டுமல்ல, நம்மோடு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மால் ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்திலும் அவர்கள் அந்த கஷ்டங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது. அதாவது நீ உன்னை பற்றி சொன்ன விஷயங்கள், உனக்கு கஷ்டம் என்று நீ வெளிப்படுத்திய விஷயங்கள், உன் வாழ்க்கையில் நடந்த வேதனைகள் சோதனைகள் என்று எதையெல்லாமும் இவர்களிடம் சொன்னாயோ
அதை அவர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களிடம் வெளிப்படுத்தி விடக்கூடாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கும் என்றால், அப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்றால், அதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதை எப்பொழுதும் என் பிள்ளையினால் சரியாக புரிந்து நடந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படிப்பட்ட ஒரு நட்பு தானே கிடைப்பது அரிதான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அப்படி எல்லோருக்கும் கிடைக்காது. யாரேனும் ஒருவருக்கு மட்டும்தான் இது போன்ற ஒரு அன்பு கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் தன்னை விட்டு கொடுக்காதது. அவர்களுக்கும் தனக்கும் இடையில் ஒரு பிரச்சனை என்றால் கூட எந்த நிலையிலும் அவர்களை பற்றிய ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லிவிட மாட்டார்கள். இது போன்ற ஒரு உறவு கிடைக்காமல் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் பட்ட ஏமாற்றத்தை தான் கருப்பன் இப்பொழுது உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் இவர்களை நீ உணராமல் விட்டால் நீ ஏமாந்தது உனக்கு கடைசி வரையிலும் தெரியாமல் போய்விடும். எப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் பழகி கொண்டிருக்கிறோம் என்பது உனக்கு தெரியாமலேயே போய்விடும் அல்லவா? அதனால் இதனை இன்று நீ தெரிந்து கொள்வதற்கு உன்னை தயார்படுத்த வேண்டும். இதனை தெரிந்து கொள்வதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இது எல்லாமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்காமல் போகாது. உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நிச்சயமாக புரியாமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரத்திலும் எதையும் யோசித்து இனிமேல் என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு இந்த தெய்வம் துணை இருக்கும் பொழுது, உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உனக்கு துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு எடுத்து சொல்லி விடுவேன். பழக்கம் என்பது எந்த அளவில் இருக்க வேண்டும், இவர்கள் உன்னிடம் எந்த அளவில் உண்மையாக இருக்கிறார்கள், உன் மீது உண்மையான அன்பு கொண்டு இவர்கள் உன்னிடம் பழகுகிறார்கள் என்பதனை எல்லாமும் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை வாழ்க்கையில் யாரிடமும் ஏமாந்து போய் நிற்கக்கூடாது என்றுதான் உன் அப்பன் நான் நினைக்கிறேன். ஆனாலும் என் பிள்ளை நீ செய்கின்ற சில விஷயங்கள், பழகுகின்ற சில பழக்கங்கள் என்று இந்த மனிதர்கள் மேலும் மேலும் உன்னை அதிகமாக காயப்படுத்தத்தான் செய்கிறார்கள். என் குழந்தையே, உன்னுடைய புகைப்படமானது மேற்கு திசை, அதாவது வடமேற்கு திசைக்கு சென்றிருக்கிறது. வடமேற்கு திசையை நோக்கி உன்னுடைய புகைப்படம் சென்றிருப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றி நடக்கும் ஒரு விஷயத்தை இவர்கள் இப்பொழுது கண்டுபிடித்து கொண்டதோடு மட்டுமல்லாமல், நீ நல்லபடியாக இருக்கிறாய் என்று தெரிந்தவுடன் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் உனக்கு பல கெடுதலை செய்ய இவர்கள் துணிந்து விட்டார்கள். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளை கொடுக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாமும் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, என்ன நடக்கிறதோ அதிலிருந்து இனிமேல் உன்னை நீ மீட்டெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயத்தில் இருந்து உன்னை நீ தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதியாக்கி தரும். கருப்பனின் அன்பு எல்லா விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தரும். இனிமேல் என்ன நடப்பதாக இருந்தாலும் சரி, என் பிள்ளை, முதலில் நீ கொண்ட ஒவ்வொரு லட்சியங்களும், உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் முதலில் உனக்கு தெளிவடைய வேண்டும். யார் வடமேற்கு திசையிலிருந்து நம்மோடு பழகிய ஒரு நட்பு, அவர்களிடம் எப்படி நம் புகைப்படம் சென்றிருக்கும், அந்த புகைப்படத்தை கொண்டு இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை
நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, கருப்பன் சொல்வது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான விஷயத்தை பற்றித்தான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தையை, நாம் சந்திக்கக்கூடிய சில மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் எந்த வகையிலும் நமக்கு நல்லதை செய்ய மாட்டார்கள். செய்கின்றவர்கள் யாருமே அதை சொல்லி நமக்கு செய்வது கிடையாது. அதுவும் நமக்கு தெரியும்படி எதையும் செய்வதும் கிடையாது. உண்மையான அன்பு கொண்டவர்கள் எல்லாருமே அதை வெளிப்படுத்தாமல் நமக்கு செய்துவிட்டு சென்று விடுவார்கள். அதே போல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், அந்த சூழ்நிலையில் ஒருபோதும் தான் செய்ததை சொல்லி காட்ட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இதனை எல்லாமும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையானவர்களை எனக்கு அடையாளம் காண தெரியவில்லை என்று சொல்கிறாய் அல்லவா? அதற்குத்தான் கருப்பன் இதை சொல்கின்றேன். இவர்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்வதற்கு இதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை, நீ இதுவரையிலும் என்னவென்று புரியாமல் நிற்பதுதான் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் காரணம். இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்படி ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு சோதனைகளும் என்று இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் யோசிக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் துணை இருக்கும் நாட்கள் உனக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இவர்களை பற்றி இன்று உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நிச்சயமாக நீ விட்டுவிடாதே. இந்த வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகள் மீண்டும் வருமா என்று கேட்டால் வாய்ப்புகள் குறைவுதான். மீண்டும் இது போன்ற சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் தெரியுமா? எந்த ஒரு நட்பும் அவ்வளவு சுலபமாக தன்னுடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்தாது. உனக்கு இது போன்ற ஒரு நிலையில் மிக சீக்கிரமாகவே இவர்களினுடைய உண்மையான முகம் தெரிய வேண்டிய கட்டாயம் வந்ததை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் சொல்வது போல ஒவ்வொரு நிலையிலும் உன்னை சுற்றி வந்து உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளைக்கு இனிமேலும் குழப்பத்தை தர வேண்டாம். யாரென்றும் நீ இனியும் யோசிக்க வேண்டாம். எதையுமே கருப்பன் உனக்கு வெளிப்படையாகவே சொல்ல முடிவெடுத்து விட்ட பிறகு இனி மறைத்து புண்ணியம் இல்லை அல்லவா? என் குழந்தையே, உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் உனக்கு நடக்கத்தான் வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நெருங்கி பழகிய ஒரு நட்பு இப்பொழுது சில காரணங்களால் உன்னை விட்டு பிரிந்து சென்றது. அது மட்டுமல்ல, பிரிந்து சென்றதோடு மட்டுமல்லாமல் இந்த நட்பு உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு உன்னை பார்த்து பார்த்து மோசமாக திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னோடு பழகிய இந்த நட்பிற்கு உன்னுடைய அருமை நிச்சயமாக புரியவில்லை. மேலும் மேலும் இப்பொழுது உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு நீ வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறுகிறாய் என்ற செய்தியை கேட்டு தெரிந்தவுடன்
வேண்டும் என்றே உன்னை திட்டி தீர்க்கிறார்கள். என் குழந்தையே, நீ வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் உன்னோடு உடனிருந்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அல்ல, நீ படுகின்ற இந்த கஷ்டத்தை வேடிக்கை பார்ப்பதற்கு, நீ படுகின்ற இந்த கஷ்டத்தை கண்டு ரசிப்பதற்கு. ஆனால் எப்பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க தொடங்கினாயோ அப்பொழுதே இவர்கள் வேண்டும் என்றே உனக்கு பல சோதனைகளை தர தயாராகி விட்டார்கள். வேண்டும் என்றே பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் கொடுக்க தயாராகி விட்டார்கள். அதுவும் எப்படி தெரியுமா? நேர்முகமாக இல்லை, எதையுமே மறைமுகமாக இவர்கள் உனக்கு செய்ய தொடங்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் இவர்கள் புரிந்து கொண்டார்கள். என்ன சொன்னால், யாரிடத்தில் எந்த விஷயத்தை சொன்னால் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிராக மாறும், உன்னை பற்றி யாரிடம் எதை சொன்னால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதிராக மாறும் என்பதனை எல்லாமும் சரியாக தெரிந்து கொண்டு அந்த வழியிலேயே சென்று இவர்கள் வேண்டும் என்றே உனக்கு விருப்பமானவர்களிடம் உன்னை பற்றி தவறுதலாக பேசி உன்னுடைய தகுதியை குறைத்து கொள்ள பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை உனக்கு நான் சரியாக வெளிப்படுத்த முடிவு செய்து விட்டேன். கருப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்ல முடிவெடுத்து விட்ட இந்த காலம் இவர்களினுடைய உண்மையான எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டுதான் இவர்களிடத்தில் இருக்கின்ற உறவை நீ முறித்து கொண்டாய். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி இன்று இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளுக்கு காரணமானதோடு மட்டுமல்லாமல் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் இன்னமும் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் தருவதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள். பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை காயப்படுத்த இவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் உன்னோடு துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை முடித்து கொடுக்கும் இந்த நேரம், நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்து சொல்லும் அல்லவா? என் பிள்ளையே, நான் உன்னோடு நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் இந்த நேரம் இவர்கள் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு அதனை அழிப்பதும் அதை திட்டுவதுமாக இருக்கிறார்கள். வேறு எதையும் உனக்கு அவர்களால் செய்துவிட முடியாது. ஏனென்றால் உனக்கு துணை இருப்பது இந்த கருப்பனான் அல்லவா? ஒருவேளை உனக்கு சந்தேகம் இருந்தால் இவர்களோடு நீ மீண்டும் சேர்கின்ற ஒரு நாள் வந்தால் அன்று எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம் அங்கு இருக்கிறதா என்று நீ வேண்டுமானால் சோதித்துப்பார். நான் 100க்கு 100% அடித்து சொல்கின்றேன், அது அங்கு இருக்கவே இருக்காது. பிரச்சனை வந்தவுடன் உண்மையான மனதாக அது இருந்திருந்தால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பார்த்து உன் முகத்தை பார்த்து அது வெறுத்திருக்காது. ஆனால் உன்னை கண்டுவிடவே கூடாது என்று செய்கின்ற ஒரு காரியம் அல்லவா? இனி எப்படி இதை உன் வாழ்க்கையில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டுதான் இருப்பார்கள். இவர்களை நம்பி நீ எந்த ஒரு காரியத்தையும் இனி செய்ய துணிந்து விடாதே. எந்த ஒரு செயலையும் செய்து இந்த வாழ்க்கையில் நீ இவர்களால் இனிமேலும் அவமானப்படாதே. நான் சொன்ன இந்த நட்பு வடமேற்கு திசையிலிருந்துதான் உன்னோடு வந்து பழகியது. இந்த நட்பினை என் பிள்ளை நீ உண்மையான நல்ல மனதோடு தான் பெற்றுக்கொண்டாய். சொந்தத்தில் கிடைத்த ஒரு நட்பு தான். அதனால் தான்
வாழ்க்கை முழுமைக்கும் இது நிலைக்கும் என்று நீ நம்பி இருந்தாய். ஆனால் பணம் என்ற ஒரு விஷயம், சொத்து என்ற ஒரு விஷயம் சொந்த பந்தங்களுக்குள் வரும்பொழுது பிரச்சனைகள் எப்படியோ உருமாறி சென்று விடுகிறது என்பதனை நீ மறக்காது. கருப்பன் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள். இனிமேலும் யாரையும் எளிதில் நம்பிவிடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.